நமக்கு இரண்டு பக்க எதிரி. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சீனான்னு வச்சுக்கோங்களேன். ஜப்பானுக்கு 3 பக்கம் எதிரி இருக்காங்க. ஒரு பக்கமாக நார்த் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, நேராக வடகொரியா எடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பக்கமாக இருக்காங்க. சீனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா சவுத்து பக்கமாக இருக்காங்க. இந்த 3 நாடுகள் கூடயும் ஜப்பானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக சீனா தைவான் அப்படிங்கிற அந்த யுத்தம், அதுக்கான ஒரு ட்ரில் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அப்போ வாண்டடாக ஒரு நாடு நாங்கள் தைவானை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். ஜப்பான் தைவானை ஏன் பாதுகாக்கணும்? ஜப்பானுக்கும் தைவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன? ஜப்பான் சீனாவுக்கு எதிராக என்னென்ன செய்வாங்க? பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. உலக அரசியலில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனா மற்றும் தைவான். தைவானை பிடிப்பது தான் சீனாவினுடைய லட்சியம். இந்த லட்சியத்தை தைவான் எப்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போது முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 2027 அவங்க முடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. அது ஏன் 2027? சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் தைவானை யூனிஃபை பண்ண பிறகு தான் ஒன் சீனா பாலிசி அப்படிங்கிறத ரொம்ப கெத்து காட்டி அவருடைய அந்த அதிபர் காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு டெட்லைனாக 2027 அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2027 தைவானுக்கு எதிராக சீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை இருக்கும். அதற்கான சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரில். அந்த ட்ரில்லில் 45க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், 30க்கும் அதிகமான கப்பல்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தைவானை சுற்றி வளைத்தார்கள் சீனா. அப்படி சுற்றி வளைத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செகண்ட் டே. இந்த செகண்ட் டேல சீனா அவங்களுடைய ஊடகம் வழியாக ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசைல்ஸுக்கெல்லாம் தயாராகி வைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து விமானங்கள் எல்லாமே புறப்படுது. விமானங்கள் தைவானுக்கு மேலே பறந்து வருது. மிசைல்ஸை லான்ச் பண்ணுறாங்க. தைவானுடைய இடத்துல எந்தெந்த இடத்துல இந்த குண்டுகள் விழும் அப்படிங்கிறத ஒரு சிமுலேஷன் மாதிரி, கம்ப்யூட்டர் சிமுலேஷனாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காண்பிக்கிறார்கள். அப்படி ஒர்க் அவுட் பண்ணி காண்பிக்கக்கூடிய அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி இதை தான் இன்னைக்கு சீனா செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன இது இப்போ ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஏன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன் தானே, இது உண்மையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி தைவானுக்கு எதிராக சீனாவினுடைய ப்ரொபகண்டா அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிமுலேஷன் இல்லாமல் தைவான் சீனாவுக்கு எப்படி அதிரடி கொடுத்தாங்கன்னா, அவங்களுடைய ரியல் டைம் ஆன்டிஷிப் மிசைல்ஸ்லேருந்து மறுபடியும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒட்டுமொத்தமான முக்கியமான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே களம் இறக்கி தைவானுடைய இராணுவம் தயார் நிலையில் நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த அறிவிப்பையும் கொடுத்து சீனாவுக்கே டஃப் கொடுத்தாங்க தைவான். தைவானுடைய எதிர்காலத்தை 140 கோடி மனிதர்கள் தீர்மானிப்பார்களே தவிர தைவானை சார்ந்த 2 கோடி மனிதர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறத சீனா இன்னைக்கும் அடித்து சொல்கிறாங்க. தைவானை நாங்கள் கைவிட்டுற மாட்டோம் இப்படின்னு சொன்ன ஒரு நாடு அமெரிக்கா. ஆனால் அடுத்தபடியாக தைவானை நாங்கள் கைவிட்டுற மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். தைவானை எந்த ஒரு காரணத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம், தைவானுக்காக நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொல்லியிருக்காங்க. ஸோ தைவானுக்காக நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சீனாவை நீங்கள் எதிர்ப்பீர்களா என்று கேட்டால் ஆம் என்பது தான் ஜப்பானுடைய இப்போதைய பதில். தைவானை அடிப்பது அப்படிங்கிறது ஒரு கிரே ஜோன் அட்டாக்காக ஜப்பான் கருதுகிறது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த தைவான் எடுத்து பார்த்தீங்கன்னா தைவானை சுற்றி நிறைய ஐலண்ட் இருக்கும். இந்த ஐலண்டில் தான் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இந்த ஐலண்ட்ஸ் எல்லாமே ரிங் ஆஃப் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லேயர் இருக்கும். அதில் 3வது லேயருக்குள்ளே தான் இந்த தைவான் அப்படிங்கிறது இருக்குது. முதல் லேயர், 2வது லேயர் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த முதல் லேயரை தாண்டி சீனாவினுடைய ஆதிக்கம் தைவான்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரும்போது சீனாவினுடைய அட்டாக் ஜப்பானுடைய கிரே ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறது ஜப்பானுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ ஜப்பானுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக தைவான் அட்டாக்கை ஜப்பான் பார்க்குறாங்க. இதை கொஞ்சம் புள்ளி விவரமாக பார்த்தா தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இஃப் அப்படிங்கிற ஒரு கேள்வியே கிடையாது, ஹவ் அப்படிங்கிற அந்த ஒரு பதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் சீனா அட்டாக் தைவான் அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. தைவானுக்கு ஹவ் வி கேன் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் ஜப்பானுடைய பதிலாக இருக்குது.
அப்போ தைவானை பாதுகாக்க வேண்டும், தைவானை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறது தான் ஜப்பானுடைய டோட்டல் பிளான். தைவானுடைய இறையாண்மையை பாதுகாப்பதும் தைவானுடைய தனிப்பட்ட எந்தவித பிரச்சனைக்கும் பிற நாடுகள் வருவதை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு பிளானை தான் ஜப்பான் கையில் வச்சிருக்காங்க. ஜப்பானுடைய 2022 நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி, இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னா, தைவான் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் அண்ட் அ ப்ரிஷியஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு பார்ட்னரும் இதுவரையில் நமக்கு கிடைக்காத ரொம்ப 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 அரிதான ஒரு ஃப்ரெண்டும் நமக்கு தைவான் தான் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்க? ஜப்பான் சொல்லியிருக்காங்க. அதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. 2022 சீனா என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் மிசைல்ஸ் அப்படிங்கிறத அனுப்புகிறாங்க. தைவானை ரொம்ப பெரிய அளவில் பயம் காட்டுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி சீனா அதை செஞ்சிருந்தாலும், அந்த மிசைல்ஸ் லேண்ட் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள, EEZ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜோனுக்குள்ள விழுகுது. இது விழுந்த தினம் ஆகஸ்ட் 4, 2022. கிட்டத்தட்ட 5 மிசைல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜப்பான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல விழுகுது. 9 மிசைல்ஸ்ல 4 மட்டும்தான் வேறு இடங்கள்ல விழுந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தைவான் எந்த இடத்துக்கு நடுவில் சிக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைவான் ஸ்ட்ரைட் மற்றும் லூசோன் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைவான் ஸ்ட்ரைட் மற்றும் லுசோன் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்ட்ரைட்டுக்கு நடுவில் தான் தைவான் இருக்காங்க. அப்போ தைவானை சீனா அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2 ஸ்ட்ரைட் அப்படிங்கிறதையும் யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுவாங்க? கண்டிப்பாக சீனா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ தான் மெயின் பிக்சருக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 97% அவங்க இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. அது கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும். இம்போர்ட் பண்ணுறதுனா சி வழியாக மட்டும்தான். இந்த சி வழியாக அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் கூடுதலான எனர்ஜி சப்ளை அப்படிங்கிறது யாருக்கு வந்துட்டுருக்கு? ஜப்பானுக்கு வந்துட்டுருக்கு. இதில் 80% இந்த ட்ரேட் அப்படிங்கிறது நடப்பது எல்லாமே தைவான் ஸ்ட்ரைட் வழியாக தான். ஸோ தைவானுக்கு ஒரு பிரச்சனை தைவான் ஸ்ட்ரைட்டை சீனா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 80% ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது, அதுவும் எனர்ஜி செக்டாரில் 80% ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறத ஜப்பான் இழக்க நேரிடும். அப்படி இழந்து விட்டார்கள் என்றால் ஜப்பானே இல்லை, ஜப்பானுக்கு எதிர்காலமே கிடையாது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதன் பிறகு ஜப்பானியர்கள் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு மாறிட்டாங்க. 2022 வரை நீங்கள் கடந்த 16 வருடங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடம் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு சீனாவை எதிர்க்கணுமா, சீனாவை அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 61% மனிதர்கள் மட்டும்தான் சீனாவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்து வந்தார்கள். ஆனால் ஜனவரி 2023, 2024 இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டை சார்ந்த 87% மனிதர்கள் எங்களுக்கு சீனா பிரச்சனையாக தான் இருக்கும், ஒருவேளை தைவானை அடித்தாங்கன்னா நாம் தைவானை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ 87%, 100ல் 87 பேர் நீங்கள் ஜப்பான் கண்டிப்பாக சீனாவை அடிக்கிறதுல தவறே கிடையாது அப்படின்னு சொல்கிறத இப்போதே வாக்கு மூலமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ரோ சீனா சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஜப்பானை சார்ந்தவர்கள் இப்போ சீனா அப்படிங்கிறத எகெயின்ஸ்டாக மட்டுமே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா சீனா செய்வது அப்படி தான். ஸோ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய தைவான் அப்படின்னு சொல்லும்போது, ஜப்பானால் கட்டுப்படுத்தக்கூடிய யாங்உனி அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்லேருந்து ஒரு 111 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதே மாதிரி செங்கக்கு ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த செங்கக்கு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டியாவோ ஐலாண்ட் அங்கேருந்து ஒரு 170 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 200 கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஏரியாவை ஜப்பான் தான் நிர்ணயிக்க வேண்டும், அந்த ஏரியாவுக்குள்ளே யார் வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறத. பட் தைவானை சீனா ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஈஸியாக அவனால் உள்ளே வந்துட முடியும். ஜப்பானுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். 2023 அமெரிக்காவினுடைய பென்டகன் ஒரு சிமுலேஷனை செஞ்சு பார்க்குறாங்க. சப்போஸ் தைவானை சீனா அடித்தாங்கன்னா யார் யார் எப்படி உதவி செய்வார்கள், எந்த நாடு சீனாவுக்கு எதிராக போர் தொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதில் முதல் நாடாக நிற்பது ஜப்பான் அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தைவான் நிலை நின்றால் மட்டும்தான் ஜப்பானால் நிற்க முடியும், ஜப்பானுடைய எக்கனாமியால் நிற்க முடியும், ஜப்பானுடைய ஃபியூச்சரிஸ்டிக் கோல் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். சரி, ஜப்பான் தனியாக தைவான் அடிச்சிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த இடத்துல ஜப்பானுக்குள்ள அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் இருக்காங்க. அமெரிக்காவினுடைய விமானத்துக்கு தனியாக ஒரு பேஸ் அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ அமெரிக்காவுடன் சேர்ந்து ஜப்பான் சீனாவை எதிர்க்கும். சீனாவை எதிர்ப்பது நேரடியாக சீனா கூட சண்டை போடுறது அப்படிங்கிறது கிடையாது. தைவானுக்கு ஆதரவாகவும் ஜப்பானுடைய ஐலண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாதுகாக்கும் வகையிலும்
சீனாவினுடைய நடவடிக்கையை கப்பலாக இருக்கட்டும், ட்ரோன் போக்குவரத்தாக இருக்கட்டும், இதை கட்டுப்படுத்துவதற்கும் ஜப்பான் தயாராக மாறும் என்பதுதான் கடைசியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். சரி, இது நடந்தா இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்தியாவுக்கு பாதிப்பா? எஸ், சீனாவுக்கு எதிராக ஜப்பான் கூட ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நம்ம எல்லாருமே சேர்ந்து குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் பார்த்தீங்களா? அப்போ ஜப்பானுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கும் விழுந்த மாதிரி தான். ஜப்பான் நமக்கு நிறைய நேரங்களில் நல்லதும் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஜப்பானை இந்தியா விட்டு கொடுக்காது. ஆனால் அதே நேரத்தில் சீனா அதிகமாக நமக்கு நல்லது செஞ்ச சரித்திரமே கிடையாது. ஸோ ஜப்பானுக்கு உறுதுணையாக ஜப்பான் எடுக்கக்கூடிய சில முடிவுகளுக்கும் இந்தியா என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? சம்மதம் தெரிவிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஜப்பானையும் அடித்து இந்தியாவையும் அடிச்சலாம் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு கணக்கு போட்டாங்கன்னா, அதே நேரத்தில் ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து சீனாவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு நாடுகளும் கணக்கு போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதுதான் ஜப்பான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டிலுக்கு இருக்கக்கூடிய மகிமை. ஸோ ஜப்பான் ஆல்வேஸ் ரெடி தைவானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. உண்மையிலேயே தைவானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஜப்பானுடைய நிலைநிற்புக்கு ஜப்பான் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும்ல. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.